இதெல்லாம் உள்ள இருந்துதான் வந்தே பட் தெரியாது அது கூட. அங்கெங்கம்மா வைக்கிற மோ நிழல்ல வெயில்ல வச்சாலும் வேலை செய்ய முடியாது. அடுப்பு இங்க வச்சா நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? காசு போட்டு வாங்கினா இவ்வளவுதான் தருவாங்களே, அப்புறம் அதையும் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றது? இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன் கீழே போடுறீங்க? எல்லாம் உள்ள போடுங்க முடியுது. 2 பேரும் போய் குடிச்சு விட்டு கொண்டாந்து ஊற்றி இதாக்கா பழுத்து ஊற்றலாம். அது மண்ணூடு அதெல்லாம் 5 லிட்டர் 6 லிட்டர் எண்ணெய்ங்க 60 நிமிஷம் எல்லாம் வெள்ளம் போய் எல்லாம் சாணி மூலமா போயிடுது. எல்லாம் வளர்ச்சி ஊற்றி 2 பேரும் டப்படிச்சுட்டு வந்துருக்குறாளுவோம் விளக்கண்ணில. விளக்கண்ணில இது இவ்வளோ வாங்க வெங்காயம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 5 லிட்டரா 10 லிட்டர் வளர்த்து அந்த தேசால் ஊற்றி அப்புறம் எல்லாம் தெளிச்சுட்டு 1 லிட்டர் எண்ணெய் போயிடுது. அப்புறம் இது அதைத்தான் வீட்டுக்கு கொடுத்து தேக்கணும். எண்ணெய் இல்லைன்னு என்ன பண்ணுறது? நான் சோத்துக்கு மட்டும் கணக்கு சொல்லல, இது கறிக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிற. 2.5 கிலோ வேவுமா? 2.5 படி அரிசி வேவுமா? மறுபடியும் வேவலின்னா குண்டா மாத்தி நீ தான் தரணும். ஆமா, குண்டா மாத்தி கொடுக்கறது. வேவலின்னா வேற குண்டாவில் அள்ளி போடுறது நீ தான் போட்டு தரணும். சொல்லித்தான் அடுப்புல வைக்கிற. ஆளை பாத்தியா? அதா இருந்தா குண்டாவில் கொஞ்சோண்டு கம்மியா இருந்தாலும் பண்ணாலும் தாடாத்தியா போயிரு, பிரியா வேலை செய்யலாம். வலி ஒரு வேளை வேவலினா மறுபடியும் மாத்திக்கிட்டு சீரழிஞ்சிட்டு கிடக்கணும். அதுவும் போயிட்டு இருக்க வேலை செய்யறது. அந்த மருந்து இப்போ நான் போய் 2 பேருக்கு கூட்டி வந்து கொடுத்துட்டு அப்புறம் சோதமாச்சு மிச்சம் வச்சிருந்து எல்லா சோறும் சரி ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சு வச்சிருந்தோம். வெள்ளை சாப்பாடு வேணும். ஒரு எரிச்சோருக்கு 2 எரிச்சோடு இருக்கு. தண்ணி வச்சுருக்க மாட்டு காப்பி மாடு ஆடுக்கு அப்படின்னு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். போச்சு சாம்பார் மறந்து அதே மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பார் ரசம் அப்போ கொஞ்சம் வச்சிருந்தேன். சூடு பண்ணி ஒரு எப்போ ஐயோ சுடலாம் வச்சு நான் ஒரு வாரம் தாண்டிங்க. அப்புறம் அதுக்கு தக்காளி பாட்டு வச்சு ஓடிப்போம். மாங்காய் சாப்பாடு மாங்காய் சாப்பாடு அது காய்ச்சி காய்ச்சி இருந்து மாங்காய் சாப்பிட்டு நான் வேண்டாம் அப்படின்னு காட்டினா அப்புறம் அது நல்லா இருக்கும். மடத்துல செஞ்சு வந்தாங்க. அதே வந்து கொட்டுறாங்க எங்கேயும் கொட்டுறீங்க கொண்டாங்க நாங்க கொண்டு வரோம். அங்கேயும் கொட்டிட்டு வாங்க ஆரம்பிக்காம எடுத்துட்டு வந்துட்டு இதெல்லாம் காய்ச்சி போறாங்க அப்படின்னு கிடந்தா அப்புறம் அது கட்டி நல்லா இருக்கும். காய்ச்சி வேண்டாம் மண்டபத்துல எடுத்துட்டு படுத்துங்க. கிளம்புனா கரெக்டா ஆண்டு வேணும் சோறு மாதிரி சாரு வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிக்கிறது தெரியாதா? குருவி இருக்கிற நினைப்பே இல்லையா? அப்புறம் பாவம் கத்துறது என்ன வாயே சொல்லு உடஞ்சிக்கிட்டு போயிட போது பார்த்து இல்லைன்னா உடம்பு சாக்கு போட்டுக்கலாம். துணியே போட்டுக்கலாம். 2 துணி எடுத்துக்குவேன். அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு கை வளர்மா இருக்கும். அப்படியே அதுல தூக்குனேன். இல்ல அது ஆகாது. அது பாலிஷ் அடுப்பு எத்தனை வரைக்கும் மாறி எடுத்து அந்த குருவிக்கு பாரு புகை போனது அது என்ன பண்ணி பாவம் முடியாத
பாவம் சூடுகார போய் ஏறு கம்மல் இருந்துட்டு இருப்போம். அது அது சும்மாவே சூடு இந்த தீயாயிருப்பானே இது இன்னொன்று ஆனா அடுப்பை 10 தடவை மாத்தியாச்சு. இங்க வச்சு அங்க வச்சு அதெல்லாம் வெறும் நேரத்துலயும் வச்சுக்கியா? வேற எத்தனை தடவை தூக்குறது, கையை வேற சுட்டு குடிச்சு. எல்லாம் கட்டி பிடிச்சிச்சு அடுக்க வந்து இன்னும் உள்ள போயிருக்கு. அப்புறம் சோறு தாங்குமல்ல ஒரு வீட்டுக்கு உள்ளதான் உட்காந்துருக்கேன். அப்புறமால அடுப்பு தூக்கி மறுக்க வச்சோம். புரிஞ்சு பார்த்தா பொறிச்சிருக்குது. அதுக்கு என்ன பண்றது, குருவிகளும் அது அந்த காயத்தானுக்கெல்லாம் இளநிக்காய் போட்டு வருஷ கணக்கா இருக்குது அது. ஒரு 30-40 காய் இளநிக்காய் போட்டனு என்ன அங்க தேங்காய் தேங்காய் அப்புறம் வெளியில காணும் அழுது வச்சிருக்கியா? தூக்க முடியும். அது வந்து பவன் நாங்கள் போய் ஆக்கி வைப்பேன். அது சாப்பிட்டு மறுக்கா சாமிக்கு சாமி ஓடி வருவோம். 2 வருஷமா வந்தேன். பக்கம் சுற்றி எடுத்து அப்படி நோயெல்லாம் ஓடிட்டு ஓடிட்டு ஒன்று எடுத்து போனாலும் ஓடுங்க ஆக்கி போட்டா யார் போகிறீங்களோ ஒன்று நிற்கிறதா நடந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்ட வரல. சரி, இதுக்கு போய் நாம கூப்பிடுவோம். அந்த அன்னைக்கு பத்திரிக்கை போட்டு வச்சுட்டு பேசுறதுக்கு வீட்லயும் போய் பத்திரிக்கை கொடுத்து சொல்லிட்டு இருந்தாச்சு. கல்யாணத்துக்கு வரல. அப்புறம் இதுக்கு போய் ஏன் சொன்னாங்க? அப்புறம் இங்க ஒரு சும்மா மகன் அவங்களுக்கு போய் நான் சொல்லிட்டு. அதான் வச்சா அம்மா, அது என்ன அரைச்சு போடுறதா இல்ல? இல்ல அரைச்சிட்டேன். நீ வச்சு போட்டுக்கோ. அதான் இது வந்து 16 கிளம்புன்னு நான் கிளம்பிட்டேன். சோறு ஆயிடுச்சு. மாமன் கட்டி கொடுத்த மாதிரி போட்டு இதை போட்டு பட்டணம் கட்டிட்டு போயிருக்கு. சரி தூள் சொல்லுவேன் நீ அதான் சொல்லு தான் சொல்லு அதான் எல்லாம் தெரிய சோத்துக்கும் உப்புக்கும் கரெக்டாக போயிடுச்சு. போட்டு அப்படி மூடி எதுக்குமா சோறு தள்ளி தண்ணில வச்சிருக்கிறியா? ஒன்றுமே அப்படி ஓடு பார்த்து வரும். இன்னும் 1000 வேகும். அது அப்படியே தேவைப்படுது போய் தண்ணி கணக்கா ஊற்றுங்க, தண்ணி கம்மியா ஊற்றுங்க. அது போலதான் சோறெல்லாம் அது இலையினாலும் வச்சு போடுங்களப்பல. இலை எந்த இலை இருக்குது? இன்னும் பக்கத்துல வெட்டி வண்டிக்கால நாளைக்கு நான் போடுவாங்க ஒரு பாட்டு எடுத்தாங்க. இல்ல அது கூட தெரியாது, அது இந்த வரைக்கும் தெரியாது. 10 ரூபா தான் ஆட்டாவுக்கு 5 பேர் போடலாம். அந்த பின்னாடி 3 பேர் முன்னாடி 2 பேர் எங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ஆட்டோக்காரன்னு சொல்லியிருந்தேன். அவன் மட்டும் போயிட்டு வாங்க. ஒரு ஆட்டோக்காரன் சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் கொண்டு அதுக்கு 3 வரைக்கும் கூட விட்டு வர முடியுமா? நீ போனதோட போய் கேட்டுக்க பண்ணிட்டாரு. நெய் ஊத்துறீன்னா அத்தை சாப்பிடாது. ஆமா அடியில் எடுத்து வச்சிரு. அப்படி யாரு இல்ல இல்ல அத்தை சாப்பிடாது.
நீ வந்துட்டு போனாவே எனக்கு தான் வேலை. வாயை மூடிட்டு வச்சு சாப்பிடுங்க. நீங்க வா, நீங்க கொஞ்சம் சாப்பிடலாம். காலைல கொஞ்சம் நிறுமா வேற சாப்பிடுங்க.